மணி அன்பும் வந்து தத்ரூபமாக வந்து முருகன் வள்ளியா அவ்வளோ அழகாக நடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக விசில் அடித்து கைத்தட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த வெண்ணிலாக்கும் வந்து செம்ம கடுப்பாக இருக்குது. மயூரியும் ஸ்வேதாக்கும் ஒன்றுமே புரியல. என்ன இவங்க இப்படி அடிக்கிறாங்க, எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க, அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. வெண்ணிலா அங்கே வந்து செம்ம டென்ஷனாக போகிறாங்க. கூடவே மயூரியும் ஸ்வேதாவும் போயிட்டு என்ன வெண்ணிலா ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க, என்னால் இதை தாங்கிக்கவே முடியல. அவர் நடிக்கிறான்னு சொன்னீங்க, ஆனால் தத்ரூபமா ஐ லவ் யூ சொல்கிறாரு, அதே மாதிரி வந்து தாலியும் கட்டுறாரு, அதெல்லாம் சும்மா நடிப்பு, அதெல்லாம் ஏன் நம்புற? உண்மையிலேயே வந்து நடிக்கிறாரா இல்லை அன்பு உண்மையிலேயே வந்து விரும்புகிறாரா கண்மணியை அப்படின்னோன்னே அதெல்லாம் இல்லை இல்லை வெண்ணிலா, ஐயோ இப்போ கண்டுபிடிச்சிட்டாலே இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு மயூரி ஸ்வேதாவும் யோசிக்கிறாங்க. ஸ்வேதா வந்து கண்ணை காட்டுறாங்க, மயூரியும் கண்ணை காட்டுறாங்க. ஐயோ இதெல்லாம் போய்ட்டு நம்புவியா, அந்த டைரக்டர் சொல்லியிருப்பாரு எப்படி பண்ணணும்னு, அதே மாதிரி பண்ணுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி இதெல்லாம் நடிப்பு. அன்பு மனசில் கண்மணி இருக்க சான்ஸே கிடையாது. நீ எதுக்கு தப்பாக நினைக்கிற? இங்கே பார், நீ தான் அவனுக்கு பொண்டாட்டி, அது யாராலையும் மாற்றவே முடியாது. அதுக்கு என்னமோ அதை ஏற்பாடு பண்ணிக்கலாம். இங்கே தானே 2 பேர் இருக்க போகிறாங்க, எப்படி இவங்க இதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்காங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. அடுத்து வந்து அவங்க 2 பேரும் சிரிக்கிறதும் பேசுகிறதையும் பக்கம் இருக்குது, டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணா அங்கே போகிறாங்க. என்னடி இவ்வளோ டென்ஷனாக இருக்கா, அதான் எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க. வெண்ணா நடந்த விஷயத்தையே நினச்சி பார்த்துட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தது, அப்படியே தாலி கட்டினது, அதுக்கப்புறம் வந்து வந்து கழுத்தில் மாலை போட எல்லா விஷயத்தையும் வந்து முருகர் வழியாக அவங்க இருந்த விஷயங்கள் அது எல்லாத்தையும் நினச்சி பாரு. வெளியிலாக்கு டென்ஷன் ஆகுது. வெளியே வராங்க, பார்த்தா குழந்தைங்க எல்லாம் வெடி வெடிச்சிட்டு இருக்காங்க. வெடி வெடிக்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து பெட்டியெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. இது என்னோட வெடி, இது உன்னோட வெடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்களுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக கண்மணியும் அன்பும் அங்கே வராங்க. அவங்கள பார்த்துட்டு வந்து வெடி வெடிக்க போறியா கண்மணி, ஏன் அன்பு கூட நீ அவ்வளோ அனுநியமாக இருப்பியா, அப்படி ஆசையாக இருப்ப. இந்த தீபாவளி உனக்கு நல்ல தீபாவளியாக இருக்காது கண்மணி. எப்போவுமே அன்பு கூட நான் தான் வெடி வெடிக்கணும், நான் தான் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும், நீ அனுபவிக்க விடவே மாட்டேன். இந்த தீபாவளியில் நீ நல்லபடி இருந்தால் தானே அன்பு கூட சேர்ந்து தீபாவளியை கொண்டாடுவேன். உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்போ அன்பு கூட நான் தாண்டி தீபாவளியை கொண்டாடுவேன், அதுதான் நடக்கும். உனக்கு தலை தீபாவளி இல்லை, இது எனக்கு தாண்டி தலை தீபாவளி, அதுக்கு தான் ஒரு ஐடியா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்து வாங்குறாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அன்பு கண்மணி அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்க எல்லாருமே வந்து வாங்க வெளியே வெடிக்கலாம் சித்தி, வாங்க சித்தி, சித்தப்பா வாங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. எனக்கு எல்லாருமே கூப்பிட்றாங்க. சரி குழந்தைங்க கூப்பிட்றாங்க. கண்மணி எனக்கு இதெல்லாம் வேணாம் கண்மணி, இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஒரு வெடியா, நான் அசால்ட்டாக வெடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய வெடியெல்லாம் எடுத்து கண்மணி வெடிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து அசந்து போகிறாரு அன்பு, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு சரி நிறைய வெடியை வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாது, மொத்தமாக வெடிச்சிடும், அதனால் இங்கே வைங்க, கொஞ்சம் வெடி மட்டும் வெளியே எடுத்து வந்து வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் போய் வெளியே வெடிச்சிட்டு இருக்காங்க. குழந்தைங்க கூட சந்தோஷமாக கண்மணி வந்து எல்லா வெடியும் தூக்கி தூக்கி போட்டு பயங்கரமாக வெடிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து அன்பு அசந்து போயிடுறாரு. கண்மணி எப்படி கண்மணி இதெல்லாம், பின்ன இதெல்லாம் ஒரு வெடியாங்க, இதெல்லாம் சூப்பராக வெடிக்கலாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெடியும் வெடிச்சிட்டு இருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து இது எல்லாம் பார்த்துட்டு வெடி வெடிக்கிறியாடி இருடி பாரு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து மறைச்சி வச்சுருந்தா அந்த வெடியை வந்து எடுத்து இந்த வெடியோடு வந்து சேர்த்து கலக்கிறாங்க. கலந்து வந்து வந்து கட்டி ஒழுங்காக வச்சிடுறாங்க. இந்த வெடி வெடிக்கும் போது பட்டுன்னு பயங்கரமாக வெடிக்கும். இது வெடிக்கும் போது உன் கை அவ்வளோதான், முடிச்சிடும் உன் கதை. அதுக்கப்புறம் என்ன, நீ போய் மூலையில் உட்காந்துருவ. அதுக்கப்புறம் அன்பு கூட நான் தான் இந்த பண்டிகை கொண்டாட போகிறேன். கண்மணி சாரி கண்மணி, எனக்கு வேறு வழி தெரியல, என் ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் எனக்கு அன்பு தாண்டி முக்கியம், அன்பு கூட நான் இருக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வேன், உன்னையே அழிக்க சொன்னாலும் நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து கண்மணி வந்து ஒவ்வொரு வெடியாக எடுத்து வெடிச்சிட்டே இருக்கும்போது கடைசியாக வந்து அந்த வெண்ணிலா வச்ச வெடியும் வந்துடுது. அதை எடுத்துகிட்டு வந்து வெடிக்கலான்னு போகும்போது கரெக்டாக அதை வந்து இனியன் வந்து வாங்கிக்கிறான். போங்க சித்தி, நீங்களே எல்லா வெடியும் வெடிக்கிறீங்க, நான் வெடிக்க வேணாவா, இதை நான் தான் வெடிப்பேன் அப்படின்னு இங்கே வந்து வெளில பார்த்துட்ருக்கோம். ஐயோ என்ன இந்த பையன் வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் தான் வெடிப்பேன்னு சொல்லிட்டு கூட இருந்த அந்த குழந்தையும் வாங்குறா. அவர் 2 பேருமே வாங்குறாங்களே, ஐயோ அப்படி சொல்லிட்டு அன்பு வந்து இவ்வளோ நேரம் நீங்கள்லாம் வெடிச்சிங்கல்ல, அப்போ நான் என்ன வெடிக்கேன், நான் வெடிக்கல, அதனால் இந்த வெடி உங்கள் யாருக்கும் கிடையாது, எனக்கு தான். ஆமாம்மா சித்தப்பா நிறைய வெடிலாம் வெடிக்கல, அவருக்கு குத்துடலாம் அப்படின்னு அதெல்லாம் தெரியாதுங்க, இந்த வெடியை நான் தான் வெடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி எடுக்கிறாங்க. அப்போ எனக்கு தரமாட்டியா, சரி நீங்களே வெடிங்கன்னு சொல்லிட்டு அன்பு எடுத்துகிட்டு போகிறாரு. அதை பார்த்த வெண்ணிலா வந்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோன்னு